இயேசு கிறிஸ்துவில் மிக அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நவம்பர் மாதத்தின் இறுதி நாள் இந்த சனிக்கிழமையின் காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஆண்டவரே 11 மாதங்களை வெற்றிகரமாய் கடக்கும்படியாய், குறிப்பாய் இந்த 11வது மாதத்தினுடைய இறுதி நாளிலே நாங்கள் இருக்கிறோம் ராஜா. இம்மட்டும் தேவ கிருபை எங்களை தாங்கி வழிநடத்திருக்கிறது. உம்முடைய இறை பிரசன்னம் எங்களோடு கூட இருந்திருக்கிறது. எங்களுடைய ஆபத்துகள், விபத்துகள், நாசம், மோசம், வியாதி, பலவீனம், துன்பம், கைவிடப்படுதல் எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்திருக்கிறேன். ஆண்டவரை எங்களை காத்திருக்கிறேன், வழிநடத்திருக்கிறேன். ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல ஆண்டவரை எங்களை சுமந்திருக்கிறேன். தோழனை போல எங்களை தோள் கொடுத்து தாங்கியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதோ வரப்போகிற புதிய மாதத்திலும் உடைய கிருபை எங்களோடு தங்கியிருந்து உடைய வருகைக்கான ஆண்டவர் ஆயத்தங்களை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். அடேனே ஒன்பது சாரின் சாகசாரி எடுத்து பயன்படுத்த ராஜா. இதை காணொலி வழியாக பார்த்து கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் உடைய வருகைக்கான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் 61வது ஞான பாடலாகிய இம்மட்டும் தேவ கிருபை அடியனை ரட்சித்து என்ற பாடல் இந்த நவம்பர் மாதத்தின் இறுதி நாளில் பாடி தேவனை மகிமைப்படுத்தி புதிய மாதத்தை வரவேற்க ஆயத்தமாவோம். 61வது ஞான பாடல். God
செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோம். இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோம். சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்குதத்தம் நீரை வேறலாகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்குதத்தம் நீரை வேறலாகுதே. சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் குறிப்பாய் நவம்பர் மாதம் இறுதி நாள் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள் இருக்கின்ற வார்த்தை. இந்த பகுதி கிறிஸ்துவுக்காக நாம் வெளிச்சத்திலே வாழ்வது, அவருடைய வருகைக்காக வெளிச்சத்திலே வாழ்வது என்கின்ற தலைப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது த செட்டர்னிட்டி ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன், அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாதனால நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. லிவிங் இன் த லைட் ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன், ஆண்டவருடைய வருகைக்காய் நம் வெளிச்சத்திலே வாழ்வது. 3வது நம்மளை நாமே என்கரேஜ் பண்ணிக்கொள்வது. இந்த 3 சிந்தனைகளும் மிக முக்கியமானது. குறிப்பாக 1 முதல் 3 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகைக்கான இந்த காரியங்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக பவுலடிகளார் தெசலோனிக்கே திருச்சபைக்கு அதை எழுதுகிறார். சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் அறிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது
கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென்று அவர்களுக்கு அழிவு வரும். அவர்கள் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, மிக முக்கியமாக இங்கே பவுலடிகளார் தெசலோனிக்க சபைக்கு சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில, குறிப்பாய் அழைப்பின் வாழ்க்கையில ஊழியம் செய்வதற்காக கடவுள் அவரை அழைத்த போது அவர் முதலாக எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இந்த தெசலோனிக்கா நிருபம் நம்ம பார்க்கிறோம். தெசலோனிக்கா திருச்சபைக்கு 2 கடிதங்களை, முதல் கடிதம் 2வது கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த முதல் கடிதத்தில் கொஞ்சம் ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை அதிகமாகவே எழுதியிருக்கிறார். குறிப்பாய் ஆண்டவருடைய வருகைக்கான சந்தேகங்கள் அவருடைய சபையில் இருந்தது. அதனால அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இங்கே பவுலடிகளார் விளக்கங்களை கொடுக்கின்றவராய் இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். 2 விஷயத்தை சொல்றார். ஒன்று, திருடன் வருவதை போல அந்த நாள் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் கூட நம் செய்தியை பார்த்தோம். திருப்பூரில் ஒரு கிராமத்தில் 3 நபர்கள் தந்தை தாய் மகனை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். காரணம் நகை திருட்டு, பணம் திருட்டு. இதுக்காக இப்போ திருடன் எப்போ வந்தான், ஏன் வந்தான், எதுக்காக வந்தான் நமக்கு தெரியாது. ஆனால் வருவான். திடீரென்று வந்து நம்மளை கொள்ளையிட்டு கொள்வான், அழிப்பான். இதுதான் திருடனுடைய வேலையாரு. அதுபோல இயேசாண்டவர் திருடனை போல வருவார். ஆனால் திருடனுக்குரிய குணம் அவர்கிட்ட இல்லை. ஆமென். அவர் நம்மை மீட்க வருகிறார், ரட்சிக்க வருகிறார், விடுதலை செய்ய வருகிறார், பரலோக வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வருகிறார். 2வது பார்த்தீங்கன்னா, எங்கும் பார்த்தாலும் அமைதி சமாதானம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பல இடங்களில் இன்றைக்கு போர்கள், பதட்டங்கள் இல்லையா? இஸ்ரேல் போர் பார்க்குறோம், உக்ரைன் ரஷ்யா போர் உக்கரமாகிறத பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, அமைதியாக இருக்கிறோம், நம்ம பரவாயில்ல, நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது, சமாதானமாக இருக்குது அப்படி நினைக்காது. கருவுற்றிருக்கிற ஒரு பெண் திடீரென்று பிரசவிக்கிறதை போல ஆண்டவருடைய வருகை அது சமீபமாக இருக்கும் என்பதை நம்ம அங்கே மிக தெளிவாக பவுலடிகளார் சொல்லுகிறதை பார்க்க. அதனால நம்ம எப்படி வாழணும்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திடீரென அவர்களுக்கு அழிவு வரும், யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலிலே நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே நம்முடைய முகத்தில் ஒளி தெரிய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றாலே நம்ம தனித்தன்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய முகத்தில் ஒரு இறை பிரசன்னம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், மற்ற மக்களுக்கு அந்த ஒளியை பரப்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இல்லை, ஒளியை பரப்பணும், அன்பை பரப்பணும், மகிழ்ச்சியை பரப்பணும். இதுதான் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இருளை பரப்புகின்றவர்களாகவே இருக்கிறோம். இருள் என்பது பாவம், பிசாசு இல்லையா, வேதனை, கொடிய நோய் இல்லையா, அழிவு, இவையெல்லாம் இருளாக இருக்கிறது. அது அசிங்கமான ஒரு காரியம். அருவருக்கத்தக்க பால் கடிப்பு இரவு என்பது நமக்கு தெரியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ஒளியிலே நடக்க வேண்டும். அதான் சொல்றாரு. அவர் ஒளியிலே இருக்கிறார். பகலிலே நடப்பவர்கள் நாம் இரவை இருளை சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல நாம் உறங்கலாகாது, அதாவது உறங்கக்கூடாது என்றார். விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்கணும், அறிவு தெளிவு. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய அறிவுக்கு சவாலாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வாகனங்கள், எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்தாச்சு. ஏஐ தொழில்நுட்பத்தோடு இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்தாச்சு இல்லையா? எல்லா விதமான அறிவு தெளிவு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவின் வருகையில் நாம் அறிவு தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த 2வது பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். தொடர்ந்து சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றார். பாருங்க, குடிவெறியர் இரவில் குடிபோதையில் இருப்பார்கள், ஆனால் பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருக்கணும். குடிவெறியர் பாருங்க, குடிச்சிட்டு இரவு முழுக்க அவங்க என்ன பண்ணுவாங்க? சுற்றி கொண்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப உற்சாகத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். எதிர்நோக்கு தலை சீர, அதாவது அறிவு தெளிவோடு, நம்ம பகலில் சார்ந்த நம்ம அறிவு தெளிவோடு இருப்போம். நம்பிக்கையையும் அன்பையும் மார்பு கவசமாக நம்ம மீட்பு பெற வேண்டும் என்னும் எதிர்நோக்கத்தை தலை சீராவாகவும் இல்லை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற நம்மளை ஏற்படுத்தி உள்ளார்.
மீட்பு என்பது நமக்கு இருந்தாலும் அவரோடு இணைந்து வாழ எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இப்பொழுதே அது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று முதல் பகுதியில் பார்க்கணும். ரெண்டாவது, பொதுவான அறிவுரைகளை அவர் நமக்கு சொல்றார் பாருங்க இல்லையா. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாக அன்புடன் கருதுங்கள். உங்களுடைய அமைதி நிலவட்டும். உங்களுக்காக உழைக்கிற போதகர்களை, உங்களுக்காக உழைக்கின்ற ஊழியர்களை, உங்களுக்காக உழைக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை, உங்களுக்காக உழைக்கின்ற மிஷினரிமார்களை, உங்களுக்காக உழைக்கின்ற உபதேசியர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? மதிக்கணும். அப்படி சொல்ல கேட்டு நடக்கணும். இதெல்லாம் கூட ஆண்டவருடைய வருகைக்கு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, நண்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மன தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவுற்றோருக்கு உதவுங்கள், எல்லாரோடும் பொறுமையாயிருங்கள், எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவர் பார்த்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டவர் அறிவுரை மிக தெளிவாய் சொல்கிறார். பவுலடிகளார் அறிவு கொடுங்க, புகட்டுங்க இல்லையா. தீமைக்கு தீமை, பழிக்கு பழி இதெல்லாம் செய்யாதீங்க. எல்லாரும் சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இது. இதுதான் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய மக்களாய் நாம் இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டும். சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே நம்ம எப்பொழுதும் எப்படி வாழணுமா? தூய வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியினுடைய தூய வாழ்க்கை வாழ வேண்டும். இயல்பான வாழ்க்கை வாழணும். இப்படி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும், திருச்சபைக்கு போகணும், வசனத்தை வாசிக்கணும், ஜபிக்கணும், படிக்கணும் இல்லையா. முடிந்த அளவு உதவி செய்யணும், தான தர்மம் செய்யணும், உபவாசம் இருக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயம். அதே நேரத்தில் நீ தூய்மையாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இல்லை. எப்பொழுதும் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுதான். ஆனால் நிச்சயமாக ஆபத்துகள், கஷ்டங்கள் நமக்கு தீரும். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். ரெண்டாவது, ஜெபம் பண்ணுங்கன்றார். இடைவிடாது ஜெபம் பண்ணுங்க. ஏசு ஆண்டவர் சொல்றார், எனக்காக நீங்கள் ஒரு முறை ஜெபம் பண்ணக்கூடாதா? ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த கெட்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றார், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்க இல்லையா. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறாரு, இந்த ஆசீர்வாதமான காரியங்களை செய்திருக்கிறாரு, வாழ்க்கையில் உயர்வை தந்திருக்கிறாரு, நன்றி சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் நமக்கு 2024ஆம் ஆண்டின் இந்த 11ஆவது மாதத்தின் இறுதி நாளை காண செய்தவர். நாளைக்கு நமக்கு புதிய நாளை தரப்போகிறார், புதிய மாதத்தை தரப்போகிறார். டிசம்பர் மாதம் என்றாலே மகிழ்ச்சியின் மாதம், ஆசீர்வாதத்தின் மாதம், ஆரவாரத்தின் மாதம், கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற மாதம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகையை நாம் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நாம் தயாராக இருக்க வேண்டிய காலமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து சொல்றாரு, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விடுங்கள். தூய ஆவி, தீர்க்க தரிசன வரங்கள் எல்லாம் நீங்கள் தள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அது திருடனை போல வரும், எப்போ எங்கே வராருன்னு நமக்கு தெரியாது. அதே வேளையில் ஆண்டவருடைய வருகையின் போது கர்ப்பவதிகள் எப்படி திடீரென்று கருவுற்று பிறக்கிறார்களோ அது போல குழந்தை பிறக்கும். அதாவது அவருடைய வருகை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கர்ப்பிணிகள் ஒரு டேட் கொடுப்பாங்க, மார்ச் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட பிறக்கும், இல்லை ஒரு மாதத்துக்கு பின்னாடி பிறக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் பிறக்காது, அவங்க சொன்ன நேரத்தில் பிறக்காது. அதுதான் அறுதியிட்டு நம்ம கூற முடியாது. எனவே அவர்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருப்பாங்க, தயாராக இருப்பாங்க, வழி வந்தவுடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவரை பற்றி பி அலர்ட் அண்ட் ரெடி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். பி அலர்ட் அண்ட் ரெடி, எப்பொழுதும் எச்சரிக்கையாகவும் தயாராகவும் இருந்து ஆண்டவருடைய வருகையை நாம் கொண்டாட வரவேற்க கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குளிர்ச்சியான காலை வேளையில் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மெதுவான ஒரு சாரல் மழையை ஆண்டவரே எங்களுக்கு தந்து வருகிறீர். இந்த மழை இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக என்னுடைய வட தமிழகத்தில் ஆண்டவரே, வேலூர்,
ஆண்டவரே ராணிப்பேட்டை, நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டம் இவையெல்லாம் தண்ணி இல்லாத வாடிக்கொண்டிருக்கிறது. அதிகமான மழையை தந்து இப்படிய புல் பூண்டுகள் செழிக்க பூமி ஆண்டவரே குளிர்ச்சியாக கர்த்தர் கிருபை தார். இந்த நாட்களிலே வட ஆண்டவரே கடலோர மாவட்டத்தில் நிறைய மழை பெய்து இன்றைக்கி நிறைய இந்த டெல்டா பகுதிகளெல்லாம் தஞ்சை மாவட்டத்திலெல்லாம் நெல்லெல்லாம் அழுகி போயிருக்கிறத பார்க்குறோம். அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் அரசு செய்ய கிருபை தாரும். இதோ கடலூர் பகுதியில் ஆண்டவரே புதுச்சேரி அந்த நடுவில் ஆண்டவரே இந்த பென்சல் புயல் ஆண்டவரே கரையை கடக்கிறது என்று மதியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது நிறைய காற்று வீசும், ஆண்டவர் நிறைய மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் அந்த ஆபத்திலிருந்து அவளை காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்திய தேசத்திற்காக ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், அமைச்சரவை, தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை, எம்எல்ஏ, எம்பிகளுக்காக ஆண்டவரே இதோ என்னுடைய தேசத்தின் ஒற்றுமைக்காக அமைதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். சமாதானம் சந்தோஷமாய் நாங்கள் வாழ ஆண்டவர் தேச தலைவர்கள் முதலாவது ஒற்றுமையாக இருக்க கிருபை தார். மணிப்பூரில் இருக்கிற கலவரங்களை மாற்றுங்க. அமைதி சமாதானத்தை தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமாக இருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமாக இருக்கிறது. பல இடங்களில் இயற்கை பேரழிவுகள், ஆண்டவரை கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, ஆண்டவரே இதோ கடல் சீற்றம் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றி அமைதியான சூழல் உருவாடும். உலகமெங்கும் இருக்கிற ஆண்டவரை எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும் ஸ்தாபனங்களையும் பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவர் மருத்துவமனைகளையும் ஆசீர்வாதம். குறிப்பாக இப்படி ILC திருச்சபைகளுக்காக, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக, பெதஸ்தா மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தான். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதைக்காக ஜெபிக்கிறோம். இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை எல்லாம் மாற்றும். சாக்கோ சார் டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசைவெளி பயணத்தில் எங்களோடு இருந்து திருச்சபைகளிலும் ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் வாசித்து ஆண்டவர் அநேக மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது கேட்கும்போது அதற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளோடு இருந்து வழி நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. கிறிஸ்து பிறப்பின் நாட்களுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கேரல் ரவுண்ட்ஸ், பஜனைகள் எல்லாவற்றிலும் சென்று ஆண்டவரை உடைய பாடல்களை பாடி மக்களை உற்சாகப்படுத்த எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி மூத்த போதக தந்தை ஆண்டவரே அடுத்து ராஜ்குமார் ஆயிருக்காக, நிக்சன் ஆயிருக்கா ஜெபிக்கிறோம். பலவீனமாக அவளை கண்ணோக்கி பார். தேவைகளை சந்தியும். யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறாங்களோ, பலவீனமாக இருக்கிறாங்களோ ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார். குறிப்பாக அன்பு சகோதரி ஆண்டவர் தீபா அவர்களுக்காக, லதா அவர்களுக்காக, வேலன் அவர்களுக்காக, ஆலன் ரஃபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் பலவீனமாக இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு சுகம் தேவைப்படுகிறது, பலன் தேவைப்படுகிறது, கொடுக்கப்படுகிற மருத்துவ ஆண்டவரே மருந்துகள் எல்லாம் தேவைப்படுகிறது. ராஜா தேவையை சந்திங்க, சுகத்தை தாருங்க. எல்லா பலம் ஆண்டவர் பலவீனங்களும் எல்லாம் நீர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுது. இப்படி மூத்த போதக தந்தைகள், அவருடைய அன்பான துறவியார்கள், ஆயர்கள், ஆண்டவரே ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து உடைய இறை பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். நாளை தினத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய திருவிருந்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு உடைய வருகைக்காக ஆயத்தப்பட கிருபை தாரும். அடியனையும் ஆண்டவர் இந்த குழுவையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை காணொளி வழியாக பார்க்கிறவங்க, கேட்குறவங்க, ஆண்டவர் பகிர்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிறார். உடைய வருகைக்காக எப்பொழுதும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவினை இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தீபா சுகம் பெற்றது. தொடர்ந்து